மேம் நேற்று வந்து உங்களுக்கும் உங்க அத்தைக்கும் வந்து பிரச்சனைன்னு சொல்லி உங்க மேல புகார் கொடுத்திருக்காங்க. உங்க அத்தையோட அட்வொகேட் ஷகிலா மேமோட அட்வொகேட் வந்து புகார் கொடுத்திருக்காங்க. நீங்க 3 பேர் சேர்ந்து அவங்கள தாக்கிட்டதாகவும் கடிச்சிட்டதாகவும் சொல்லி புகார் கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சு வீட்டுல? அவங்க தான் முதல்ல இங்க கூப்பிட்டு சண்டைக்கு கூப்பிட்டாங்களே. எனக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் சண்டே ஆச்சு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அத்தைக்கும் ஷீத்தலுக்கும் சண்டே ஆச்சு வீட்டுல. எனக்கும் அவங்களுக்கும் சண்டே ஆச்சு. ஒரு 15 days முன்னாடி ஒரு சண்டே ஆச்சு. நான் கிளம்பிட்டேன். கிளம்பினோடனே அவங்க வந்து எனக்கு திரும்பி வந்து அவங்க வீட்டுல தங்கம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க மூலியமா எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி நான் திரும்பி போயிட்டேன். அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க சொல்லி இவ்வளவு நாள் அவங்க கிட்ட தானே இருந்தேன். சரி அப்படி நான் போயிட்டேன். ஆனா நான் அவங்க கிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லை. அதனால நான் பேசல. ஒரு 15 days-ஆவே பேசாததுனால அவங்களுக்கு இன்னும் கோவம் வந்து தேவையில்லாம ஏற்கனவே பேசுறதுனால தான் நான் திரும்பி பேசினேன் அவங்க கிட்ட. அவங்க வந்து அம்மாவையும் அக்காவையும் எங்க வீட்டு சைடு எங்க அம்மா வீட்டு சைடு ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. எனக்கு கோவம் வருது. இது வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு சின்ன வயசு. இப்ப எனக்கு கேட்கும் போது அது கோவம் வருதுன்றதுனால நான் திரும்பி பதில் கொடுத்தேன். நான் திரும்பி பேசினேன். உங்க வீட்டுல எல்லாரும் ஒழுக்கமா, நீங்க ஒழுக்கமா அப்படின்னு நான் திரும்பி கேட்டேன் அவங்கள. அதை நான் இல்லைன்னே சொல்லல. அவங்க வந்து திரும்பி வந்து பேசிட்டே இருந்ததுனால தான் நான் அப்படி பேசினேன் அவங்கள. அதுக்கப்புறமா வந்து நான் வந்துட்டதுனால அவங்க வந்து திரும்பி கூப்பிட்டாங்க. திரும்பி போனோடனே அவங்க வந்து நைட்டு வந்து குடிச்சிட்டு ஃபுல் போதை. நானும் அவங்க மட்டும்தான் இருந்தோம் வீட்டுல. அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. திரும்பி கூப்பிட்டா அந்த ஆண்டி வந்து சமாதானம் பேசலாம்னு சொன்னாங்க. அப்பயும் திரும்பி அம்மாவையும் அக்காவையும் தேவையில்லாம தப்பா பேசினாங்க. நானும் திரும்பி உங்க தம்பி ஒழுக்கமா, நீங்க ஒழுக்கமா அப்படின்னு நானும் திரும்பி பேசவே அவங்க என்ன சொன்னாங்க, என்ன அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கை ஓங்குறாங்க. நானும் திரும்பி கை ஓங்கிட்டேன். திரும்பி அவங்க என்ன வந்து ரூமுக்குள்ள போயிட்டோம். கரெக்டா திரும்பி என்ன அவங்க அடிக்கும் போது நானும் அவங்கள அடிச்சிட்டேன். 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். நான் கையை நகத்தை மட்டும் தான் பிடிச்சி கீறினேன். என்னோட நகம் பெருசா இருக்கனால நகத்தை வச்சு நான் கீறிட்டேன். அவங்க வந்து அதுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை வர வச்சாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வர வச்சுனே அவங்க வந்து அட்வொகேட். அவங்க வந்து சொல்றாங்க போனி நின்றுட்டு தான் இருந்தோம் நானும் எங்க அம்மாவும் எங்க அத்தையும் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இந்த கதையெல்லாம் நீங்க பேசாதீங்க, நீ முதல்ல காலில் விழு, மன்னிப்பு கே. நான் எதுவுமே பண்ணல ஆண்டி, நான் என்ன பண்ண மன்னிப்பு கேட்கணும். ஏய் நீ என்கிட்ட மரியாதை எல்லாம் பேச, நான் எதுவுமே பேசல ஆண்டின்னு தான் சொன்னேன். அவங்க வந்து ஆண்டி நீங்க வந்து ஏய்லாம் என்ன சொல்லாதீங்க ஆண்டி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து உன்னை ரிமாண்ட் பண்ணிடுவேன். நான் என்ன பண்ணேன், என்ன ரிமாண்ட் பண்ணுவீங்கன்னு நான் கேட்டேன். கேட்ட உடனே அவங்க வந்து நான் பண்ணுவேன், பாக்குறியான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது நானும் திரும்பி பதிலுக்கு பேசினேன். நீங்க ஒழுக்கமா, என்ன தப்பா பேசினாங்க. நீங்க ஒழுக்கமா ஆண்டி, நீங்க ஒழுக்கமா இருந்தாதான் என்னை பத்தி பேச முடியும் உங்களால அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க இதே பதில் பேசும்போது நான் கை ஓங்கினா, நான் அவங்களை அடிக்கல. அவங்க ஏதோ ஒண்ணு இருந்தது அதை தூக்கி என் மேல அடிச்சாங்க. என் மேல அடிச்சோன்னே நான் திரும்பி அவங்கள அடிச்சிட்டேன். அவங்க தான் என்ன ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க. அட்வொகேட் சௌந்தர்யா அவங்க தான் என்ன அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் எதையும் தூக்கி அடிச்சாங்க. திரும்பி நானும் அதுக்கு பதிலுக்கு நானும் அடிச்சேன். என்ன திரும்பி அடிச்சாங்க. திரும்பி அடிச்சோம். அப்படியே மாறி அடிச்சிட்டு இருந்தோம். திரும்பி என்ன முடிய பிடிச்சோன்னே எங்க அம்மா கோவம் வந்து எங்க அம்மா அடிச்சாங்க. எங்க அம்மா அடிச்சோன்னே எங்க அம்மா முடிய பிடிச்சிட்டாங்க. எங்க அக்கா வந்து திரும்பி அவங்க முடிய பிடிச்சா. இப்படியே மாறி சண்டை போகவே எங்க அத்தை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க எதுவுமே பேசல. அவங்க நல்லா சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. அவங்க பண்ணவே இவ என்ன பண்ணா, இவதான் இதுக்கப்புறம் சொல்லணும். ஆமா இது எப்பவுமே ரெகுலராவே எங்க அத்தை ட்ரிங்க் பண்ணுவாங்க, சண்டை வரும். அப்புறம் மறுநாள் வந்து இது சால்வ் ஆயிடும் எங்களுக்குள்ள. எப்பவுமே அத்தை நைட்ல ட்ரிங்க் பண்ணுவாங்க. இதுதான் எப்பவுமே ரெகுலரா நடக்கும். இது வந்து தேவையில்லாம அந்த சௌந்தர்யா வந்து இன்வால்வ் ஆனாங்க. எங்க ஃபேமிலி பிரச்சனையில சௌந்தர்யா இன்வால்வ் ஆனாங்க. அவங்களோட முடிய பாருங்க முன்னாடி. அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க எனக்கு 1 month பேபி இருக்கு. என்னதான் அவங்க ஃபர்ஸ்ட் அடிச்சாங்களே. அடிச்சு அவங்க தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க. அதனாலதான் எங்க அம்மா அவங்களை எங்க 2 பேர் முடியும் கையில புடிச்சுக்கிட்டாங்க. வேற வழி இல்லாம எங்க அம்மா அவங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்க வீட்டுல. எங்க அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பசங்க எல்லாருமே இருந்ததுனால எங்களால அங்க வந்து தப்பிக்க முடியாதனால எங்க அம்மா அவங்களுக்கு அடிச்சுட்டாங்க. வேற வழி இல்லாம தப்பிக்க முடியாம இப்ப என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, நாங்க அவங்களுக்கு கொலை மிரட்டல் தரோம். அதெல்லாம் நாங்க எதுவுமே பண்ணல. அவங்கதான் எங்க அப்புறம் நாங்க சண்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் 2:30 மணிக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, எங்க வீட்டுக்கு நான் கல்யாணம் ஆகி தனியா இருக்கேன் ஒரு வீட்டுல. அந்த வீட்டுக்கு வந்து 2 பசங்களை நைட்டு ரவுடி பசங்க ஃபுல்லா குடிச்சிட்டு அவங்க வந்தாங்க. வந்து நீங்க வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து அந்த அட்வொகேட் கிட்ட வந்து நாங்க வந்து மன்னிப்பு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா உங்களை விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க சொன்னோம் எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்னா, சாரியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நாங்க காலையில போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல பொதுவான இடத்துக்கு வாங்க, நாங்க கேட்டுக்கிறோம், நாங்க தப்பு பண்ணா சாரி கேட்டுக்கிறோம்னு சொன்னோம். அவங்க விடவே நீங்க வந்து கேட்கலன்னா விட மாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்க அத்தை ஒருத்தவங்களை பொண்ணுன்னு சொல்லி வளர்க்குறாங்க ஒரு திருநங்கைய. அந்த அக்கா வந்தாங்க. வந்துட்டு அவங்க வந்து பேசினாங்க, தங்கம். அவங்க வந்து பேசினாங்க. அவங்க எல்லாம் தப்பாலாம் யாரும் எதுவும் பேசல. வந்து இந்த மாதிரி வாங்க வந்து சாரி கேளுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நாங்க எதுவாக இருந்தாலும் காலையில பேசணும் தொடர்ந்து வந்துட்டே இருந்தாங்க. நான் வாடகை வீட்டுல இருக்கேன். அந்த வீட்டுக்கு வந்துட்டே இருக்கவோ என்ன ஆயிடுச்சு,
நான் உடனே ஒரு வீட்ல இருந்து கிளம்பி 3:30 மணிக்கு காலையில அத்தை வீட்டுக்கிட்ட வந்து ஒரு இடத்துல தூரமா நின்னுட்டு 100க்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னேன். 100ல இருந்து வந்தாங்க. வந்துட்டு உடனே அத்தை வீட்டுல போய் பேசணும். இதோட இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுங்க, இதை இப்படியே வளர்த்துட்டே இருக்காதீங்க, இதோட முடிச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அத்தை சரி சாரி கேட்டுட்டு வந்துட்டோம். திருப்பி மறுநாள் வந்து எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்னு சொல்லி 2 போலீஸ் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாருமே சொல்றீங்க, இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, அவங்கள வந்து ஒழுக்கமானு கேக்குறீங்க, அவங்க உங்களை ஒழுக்கமானு கேக்குறாங்க. இப்ப என்ன குடும்பத்துக்குள்ளே ஒரு ஒழுக்கமின்மை வந்து சகிலா கிட்ட இருக்கா, இல்ல என்ன பிரச்சனை? ஒழுக்கம் தான் வந்து 6 மாசம் கை குழந்தை 6 மாசம் எல்லாம் வளர்க்கல. நானு அப்பா அம்மா எல்லாம் ஃபேமிலியோட தான் அத்தை வீட்டுல இருந்தோம். எல்லாருமே ஃபேமிலியோட இருந்தோம். ஒரு 2 வயசு வரைக்கும் இருந்தோம். அதுக்கப்புறம் எங்க அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க தனியா வந்துட்டோம். வந்து எங்க அம்மா கூட தான் வளர்ந்தோம். இப்போ 2-3 இயர்ஸா தான் இவ வந்து எங்க அத்தை வீட்டுல இருக்கா. நான் கல்யாணம் ஆகி முடிச்சுட்டு போனோடனே இவ அத்தை வீட்டுக்கு போயிட்டா. எங்க அம்மா தனியா இருக்காங்க. மத்தபடி 6 மாசத்துல இருந்து எல்லாம் வளர்ப்பு பொண்ணுன்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? ஏன் இது என்னன்னா, எங்க அம்மா வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வேற ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிஹைண்ட் நூட்ஸ்லயும் இந்த வேற ஏதோ சேனல்லயும் வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க அத்தை. எங்க அப்பா வந்து அம்மாவால இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இல்ல ஒழுக்கம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப என்ன அவங்க சகிலா என்ன ஒழுக்கமையோட இருக்காங்க? இல்ல நீ அவங்களும் உங்களை ஃபர்ஸ்ட் அவங்க எங்க அம்மாவை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க போதையில பேசுறாங்க. உங்க அக்கா இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, உங்க அம்மா அப்படி பண்ணாங்க, தப்பு பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இவ கேக்குறா, நீங்க உங்க கஷ்டத்துக்கு இருக்க மாதிரிதான் எங்க அம்மா இருக்காங்கன்னு இவ கேக்குறா. அதுதான் பிரச்சனை. இல்லம்மா, இப்ப நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து வளர்க்கதான் சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்ல. இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் இது சைக்கிளா அவங்க மூலமா நடிக்க வைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது நீங்க என்ன பண்றீங்களா? நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். அவங்க தான் என்ன 6 மந்த்தா போவேணான்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. என்ன வேலைக்குமா? நான் ஒரு டி நகர்ல ஒரு ஷாப்ல போயிட்டு அந்த ஷாப் வேண்டாம். ஓ, அது மாதிரி இந்த கலை அந்த மாதிரி ஏற்கனவே 2 பேரும் வளர்க்குறாங்கல்ல, அவங்க 2 பேரும் திரைப்பிரபலம் மாடலிங் போறாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க கிடையாது? அந்த மாதிரி கிடையாது. நீங்க வந்து அந்த அட்வொகேட் கையை கடிச்சதா சொல்றாங்களே, ஏன் கடிச்சீங்க? நான் வந்து அவங்க அட்வொகேட் வந்து எங்க 2 பேர் முடியும் புடிச்சிட்டாங்க. அது வந்து எங்களோட இது எங்களால முடியல. அவங்க வந்து எல்லாருமே அவங்க பக்கம் தான் இருக்காங்க. நாங்க 3 பேர் மட்டும் தான் இருக்கோம். எங்க 2 பேர் முடியும் அவங்க புடிச்சிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்றது? சௌந்தர்யா மட்டும் தான் 2 பேர் முடியும் புடிச்சிட்டாங்க. அத்தை உட்காந்துட்டு இருக்காங்க. யாருமே தடுக்கல. எல்லாரும் வந்து அவங்க பக்கம் தான் தடுக்க வராங்களே தவிர எங்களை பிடிக்கவே இல்லை யாருமே. அப்ப எங்க அம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அவங்களுக்கு அடிச்சாங்களே. இவளுக்கு கூட தான் இந்த மாதிரி இங்க முடியே இல்லாம ஆக்கியிருக்காங்க. ஓகேமா, தேங்க்ஸ்மா. இன்னைக்கு சண்டை நடந்த நைட்டு மட்டும் தான் வந்து பசங்களை எல்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு ரெக்கார்டும் இருக்கு. அந்த பசங்க பேசின ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு. இப்ப வரைக்கும் எதுவும் பண்ணல. ஏன்னா போலீஸ் வந்து சொல்லிருக்காங்க, நீங்க வந்து அங்க பேசக்கூடாது, இவங்களும் அவங்க வந்து பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. மண்டே கால் பண்றேன்னு சொன்னாங்க போலீஸ். நீங்க வரணும், ஸ்டேஷனுக்கு வரணும்னு இருக்காங்க. அவங்க இப்ப என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியல. மண்டே வந்தாதான் தெரியும். இல்ல, நாங்க இப்பத்திக்கு கொடுக்கல. அவங்க என்னன்னு பாக்கலாம், பாத்துட்டு அதுக்கப்புறமா எங்க கிட்ட ப்ரூஃபோட இருக்கு. அவங்க அது என்ன குடுக்குறாங்கன்னு பாத்துட்டதுக்கு அப்புறம் நாங்க கொடுப்போம். அந்த பசங்க வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அந்த ப்ரூஃப் இருக்கு. எங்க கேமரா வீடியோ இருக்கு. எங்க வீட்டுல கேமரா இருக்கு. சண்டை நடந்தது அத்தை வீட்டுல ஹால்லயே கேமரா இருக்கு. ஹால்ல தான் அந்த அடிச்சுக்கிட்டது சண்டை எல்லாம் வந்தது. அந்த ஹால்ல இருக்கு, ஃபுட்டேஜ் இருக்கு, கேமரா. அத்தை அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா? சண்டைக்கு அப்புறம் ஏதாவது பேசினாங்களா? கூப்பிட்டாங்களா? ஏதாவது பேசினாங்களா உங்ககிட்ட? இல்ல, பேசல. எதுவுமே பேசல. அத்தையோட பொண்ணு தான் அந்த திருநங்கை சொன்னல, அந்த அக்கா மட்டும் தான் பேசினாங்க. வேற எதுவும் பேசல. காலையில புகார் கொடுக்க வந்திருக்கீங்களா? நாங்க இங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்களான்னு கேட்கலான்னு வந்திருக்கோம். வந்திருக்கீங்க. இன்னொன்னு ஒரே விஷயமா, இப்போ வந்து நீங்க உங்க அத்தை கிட்ட உங்க அப்பாவுடைய இறந்ததுக்கு அப்புறம் உங்க அத்தையோட வளர்ப்புல நீங்க வளர்றீங்க. இருக்கும்போது அவங்க வந்துட்டு கொடுமைப்படுத்தாத நிலையில ஏன் திடீர்னு உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது? சந்தேகங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான். எப்பவுமே தேவையில்லாம பேசுவாங்க. சரி, நான் விட்டுடுவேன் எப்ப பேசினாலும். இந்த வாட்டி ரொம்ப பேசினாங்க. அது என்ன பேசுவாங்கம்மா? என்ன மாதிரி பேசுவாங்கம்மா? அசிங்கமா பேசுவாங்க ரொம்ப. ஒரு கேரக்டர் பண்ற மாதிரியா? ஏன் அப்படி உங்களை ஏதாவது பண்ண சொல்லி அவங்க கட்டாயப்படுத்தினாங்களா? இல்ல, எதுவுமே இது வரைக்கும் பண்ணல. ஆனா அவங்களுடைய கேரக்டர் நீங்க திருப்பி பேசுறதுனால அவங்க அப்படி பேசுறாங்களா? இல்ல அவங்க மேல அப்படி ஏதாவது ஒழுக்கமின்மையா இருக்கிறாங்களா? அவங்க அது அவங்க அப்படிதான் இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்றத பொறுத்துதான் நான் சொன்னேன். நான் உண்மையதான் சொன்னேன். நீங்க ஒழுக்கமா இருந்தாதான் அடுத்தவங்களை பத்தி நீங்க பேச முடியும் அப்படின்றதான் நான் சொன்னேன். இல்லம்மா, அவங்க படம் நடிச்சதுலாம் இப்போதைக்கு எந்த இதுவும் பண்ணல. அவங்க இப்போதைக்கு எதுவுமே பண்ணல. அப்ப நடந்ததா சொல்றீங்களா நீங்க? சரிம்மா, ஓகே.